ஹலோ மக்களே! நம்ம சேனல்ல ஆல்ரெடி சுண்டைக்கால குழம்பு வீடியோ போட்டிருந்தோம். இப்ப சுண்டைக்கால கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப சுண்டைக்காய் நல்லா கிளீன் பண்ணிட்டு, இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு தான் கூட்டுக்கு நான் எடுத்திருக்கேங்க. துவரம் பருப்ப வேக வச்சுருங்க. பருப்பு நல்லா இப்ப வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம காய அது கூட போட்டுடலாங்க. இப்ப காய அதில போட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு. அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க 1/2 தக்காளியும் அது கூட போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி வச்சுருங்கங்க. நல்லா கூட்டு கொதிச்சு இந்த மாரி வந்துரும். இப்போ கூட்ட நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாய்ச்சியில ஆயில் ஊத்திட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காஞ்ச வரமிளகா ஒரு 2 அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் அது கூட போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை அது கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. வதக்கிட்டு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதில் போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டால் தாங்க கூட்டு நல்லா ஸ்மெல் வரும், வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கூட்டு அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சூடான சாப்பாட்டில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அந்த கூட்டை சாப்பிட்டு பார்த்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.